தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கா. கேரளாவில் யானையை கட்டி போரடிக்கிறேன். இல்லை யானை என்ன யானை அடிக்கிறேன், யானை எத்தனை வரை கொண்டு யானையை தடை பண்ணுங்கடா. அவன் வடக்க பூரா ஒட்டகம் ஓடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டகத்தை தடை பண்ணுங்க பார்ப்போம். ஒட்டகத்தை நீங்க அடிக்கல, ஒட்டகத்தை நீங்க இழுத்துட்டு போல மண்டியில் ஒட்டகத்தை தடை பண்ணுங்கடா. ஏண்டா ஏதோ நாங்க என்னமோ காலமாட பிடிக்கிறோமா இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ரெப்பிட்டா இல்ல. நான் தெரியாம ரெப்பிட்டாம சொல்றாங்களே. இவர் வந்து நீருக்கு நீர் வடிக்கிற திமுக அவர் தான் கருத்து போட்டார். கலைஞர்லாம் இங்க வந்து ஆடையாத்திர கூட்டா இருந்துச்சு. நேற்று இளைஞர்களுக்கு ஒரு ஓடி போய் நீ எங்கனாலும் உனக்கு ஓட்டே விடுதாது. நீ என்றானா நல்லவங்களுக்கு ஓட்டு போடான். அதுவும் ஒரு தொலைக்காட்சி ஜாதிகா எந்த ஜாதிக்கு யாரும் பயப்படல. அப்பயே ஜாதிக்காரர் ஒருத்தர் படிக்கிறாரு. அப்ப எந்த ஜாதிக்கு யாரும் பயப்படாம இது வந்து தமிழர்களின் வீர விளையாட்டு. தமிழருங்கிறதுல வீர விளையாட்டு தானே. ஏன் விவசாயிகளுக்கு நீங்க குரல் கொடுக்கலாங்கிற அங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். விவசாயிகளுக்கு முதல் குரல் கொடுத்தது என்னுடைய கட்சி. ஆனா என் கட்சியை பத்தி எல்லாம் அவங்க பேசல. ஏன் நாங்க முதல் குரல் கொடுத்தோம். முதல் குரல் கொடுத்து முதல் ஜெயிலுக்கு போனது எங்க கட்சிக்காரங்க. அன்னைக்கு எல்லாரும் ஜெயில போயிட்டு இருந்தாங்க. அவங்க வேலை வாங்கல. சரி இவர் ஏன் நீதிக்கு நீர் வடிக்கிற ஸ்டாலின் 3 பேருக்கு மாத்திரம் 1 லட்சம் ரூபா கொடுத்தா 100 பேருக்கு மேல இறந்துருக்காங்க. இதுல ஒரு மந்திரி சொல்றாங்க சைக்கிள் யாரு சாகல உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. முந்தானம் ஒரு மந்திரி விவசாயிகள் இப்படியா சாங்க. சரி பொம்பளை இருந்திருக்கேன் கடலூர்ல. அதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்க பால்டாளர்கள் சாப்பிட்டு அங்கேயே செத்தாங்களே. அது என்ன அது விவசாயிகள் சாகல. ஏதோ கலெக்டர்களை போய் சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். கோர்ட்டு அதான் சொல்லிச்சு நீயா ஆர்டர் கொடுக்குறியா. ஆனா கோர்ட்ல போய் எப்படி சொல்ல முடியும். கோர்ட்டு சொன்னா நீங்க ஏதாவது எக்கு தப்பா ஏதாவது போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க வந்து 6 விவசாயிகள் சாகலம் சொல்ற. கோர்ட்டு ஒரு ஸ்ட்ராங் முடிவு பண்ணி நீங்க போங்க எத்தனை விவசாயம்னா எல்லா விவசாயிகள் ஸ்ட்ராங் நான் சொல்ல முடியும். கோர்ட்டே தயவு செய்து பொறுக்குன்னு ஆளுகின்ற கட்சியை நம்பாதீங்க. நம்பாம நீங்க ஒரு ஆளை போட்டு போய் பாருங்களேன் என்னென்ன அக்கப்போர் நடக்குது என்பது உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் ஏன்னா நீங்க நிறைய அக்கப்போர் நடக்கும். சரி இது தமிழ்நாடு பிரச்சனை தானே. ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாடு பிரச்சனை. நம்ம மாடை கட்டிட்டு இப்படி பட்ஜெட் என்பது தமிழ்நாடு பிரச்சனை. ஜல்லிக்கட்டு மஞ்சவரட்டு எல்லாமே தமிழ்நாடு. பொள்ளாச்சியில் கூட ஓட ஊர்ல இருந்து இங்க இருந்தோ வரும். சரி உடுமலைப்பட்டிலிருந்து ஹாய் மீன் கொட்டிட்டு வருவாங்க. அது மஞ்சள். சரி அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. மாடு மாட்டு வண்டியில் கொண்டு ஓட்டுறதுக்கு என்ன பேர். அதையும் தான் தடை பண்ண. தடை பண்ணா எங்கடா அது வந்து வியாபாரம். என்னன்னா பேட்டானா குழந்தை. ஹிந்தியில பேட்டா அமைப்புங்க. பேட்டா என்றால் ஹிந்தியின் குழந்தை. நம்ம சொல்ற பேட்டா வேற, இவங்க சொல்ற பேட்டா வேற. நம்ம சொல்ற பேட்டா குழந்தை. இந்த பேட்டாவும் ஒண்ணுதான் அப்படிங்கிற நம்மளை பொறுத்தவரை. உங்களுக்கு என்னடா தெரியும் எங்களை பத்தி. ஆக நான் ஏன் என்ன சொல்லுகிறேன்னா ஒரு அவசரம் கொடுங்க. தமிழ்நாடு பிரச்சனை தானே. தமிழ்நாட்டுக்குள் நடக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை. தமிழக அரசு தான் அவசர சட்டம் ஏற்றணும். அவசர சட்டம் ஏற்றி அவசரத்தை பாஸ் பண்ணி வச்சுக்க. தமிழக அரசு ஏன் பயப்படுறீங்க? பயப்படாதீங்க. யாரும் பயப்படாம மந்திரிகள் நினைச்சு முதல்ல மந்திரிகள் மீட்டிங் போடுங்க. அப்புறம் சட்டசபை 25 எங்களுக்கு தயவு செஞ்சு 14ஆம் தேதிக்கு நடந்தது. அவசரமா நீங்க ஒரு மீட்டிங் போட எல்லா கட்சிக்காரும் இங்க வந்து நடத்துனாங்க. எல்லா கட்சிக்காரும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாங்களும் தான் பார்க்கிறோம். நாங்க வரலங்கிறதுக்காக சட்டசபைக்கு வரலங்கிறதுக்காக நீங்களாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், பாஸ் பண்ணி வச்சு 4 கோர்ட்டு கட்டாலும் யாருக்கு தான் சொல்லாமல் நாங்கள் ஏற்கனவே நீங்க போட்டியா அப்ப எனக்காக நீ அவசரமா போட்டிருக்க. எனக்காக கோர்ட்டு சொல்லும். எனக்காகத்தான் நீங்க அவசர சட்டசபையை கூட்டி மந்திரி சபையை கூட்டி அவசர சட்டம் முன்னாடியே மந்திரி சபையை கூட்டி
சட்டம் போடு. இப்ப நான் விஜயகாந்த் சொன்னேங்கிறதுக்காக நீங்க ஒண்ணு சட்டம் போட வேண்டாம். சட்டம் போட்டா இந்த விஜயகாந்துக்கு அடிபடிஞ்சு அடியபடியாதீங்க. உங்களை யார் அடிபடிஞ்சாலும் 14 கூட போடுங்க, இல்லை 12 போடுங்க. ஆனால் 13 எத்தனாம் மாடு பிடிப்பீங்க? 5 வயசு 10 வயசு 11 வயசுல இங்க வந்து பார்த்தா 6 வயசு மாடி வாசல்ட்ட மழை அடிக்கிட்டு வந்து மாலை போய் இடையில வந்து நடிக்க போயிட்டேன். நடிக்க போனதுனாலதான் அடிக்கடி வர முடியல. பாலமேடு எனக்கு கூட பாலமேடு, என் படையை கூட பாலமேடு வரணுங்கிறதா கொஞ்சம் ஜல்லிக்கடை போகணும் பார்க்குறேன். அவன் பையன் கொடுத்துருவான், நடி நான் கூட ஜல்லிக்கடை போகவா, நான் கொண்டு போறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு வீர விளையாட்டை இவர்களையும் தடை பண்றாங்க. இங்கிருந்து ஒரு 10, 15 அடி 20 அடி பிடிச்சு தானே ஓடுவாங்க. அதுக்கப்புறம் விட்டுருவாங்கல்ல. இது ஏன் தடவை? ஒரு 3 நாள் அல்ல 5 நாள் நடத்தலாம். நடக்கட்டுமே, நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும். 3 மாதம் கூட நடக்கணும். மஞ்சள் 3 மாதம் எந்த ஊர்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கணும். நீ ஏதோ ஒரு காலக்கெடு 5 நாள் தான் நடத்தணும். எங்க வீட்டில் அத்தனை அண்டு ஒரு சின்ன கண்ணே வளர்க்குறேன். லட்சுமி ஒரு மாடு. அதே மாதிரி நானே மீனாட்சிங்கிற ஒரு மாடு. 3 நாங்கள் வேற ஒருத்தர். ஏன்னா வளர்க்க இடம் இல்லை. வளர்க்குறதுக்கு டாப் எல்லாம் போட்டு இப்போ அது வெயிலில் கேட்கக்கூடாது, வெயிலில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போட்டு அப்போ எங்கோட பிள்ளைங்க மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ எப்படிதான் நீங்கள் களமாட்டை துன்புறுத்துறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கவுங்கள பிள்ளைகளை தானே வளர்க்குறாங்க. எங்கள் மாமான சின்ன வயசுல ஆமாம் எங்கள் மாமா ஒரு பையன் அவரு போட பண்டத்தோடு போயிட்டு வந்திருக்கு. கலந்து மாடு சும்மா சுற்றிட்டு போய் நான் பார்த்தா எங்கள் விருந்தினருக்கெல்லாம் வண்டி வர்றாங்க. 3 மைலுங்களாம் எங்கே வண்டி வரும். வண்டியில் மெதுவாக நீங்கள் அடிச்சு தான் விட்டுவீங்க. நீங்கள் வேணாம் மெதுவாக எனக்கு வேணாயா அப்படி மாதிரி. அப்ப பெரியமா தயசு மாடெல்லாம் கொடுக்க முடியாமா அப்படின்னு என்ன மாமா அப்படி நம்ம வாழ்றோம். எங்க பாபாவை கூட திட்டி விட்டாங்க, இந்த பாபாவை ஏன் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசாம திட்டிகிட்டு இருப்போம். என்றால் மாடை பத்தி அப்படி ஒவ்வொருத்தங்களும் மாடுகளை எப்படி ஒவ்வொருத்தங்க 2 பிள்ளைங்க கூட தான் வளர்க்குறாங்க. குளிப்பாட்டி சீராட்டி முட்டை. நான் ரெகுலரைஸ் பண்ணும் பொழுது புதாச்சியில் உழவன் வாங்கிட்டு படத்துல ரெகுலரைஸ் இருக்கு. அப்பதான் எனக்கு தெரியும் ரெக்கடா வண்டிக்கெல்லாம் முட்டை கொடுக்குறாங்க. மாடு முட்டை சாப்பிடும், எல்லாமே சாப்பிடணும். அப்பதான் வைக்கணும். அப்ப ஒரு மாட்டு வண்டிக்கு எத்தனை 130 மாடு 350 வண்டிகள்லாம் 300 மாடுகளுக்கு 300 பக்கெட் வாங்கி 3 தண்ணி. ஏன்னா வியாதி வந்துவிடக்கூடாது என்பதற்காக 300 மாடுகளுக்கும் செய்தேன். இவங்க எல்லாரும் பீட்டாவா இவங்க எல்லாம் 300 மாடுகளுக்கு நான் வச்சேன். அது வேற கதை. அதை விட்டுங்க. அப்ப என் பையன் கேட்கிறான், ஏண்டாடி இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் போறீங்கல்ல, தமிழர் என்று சொன்ன ஒரு படம் நின்று போச்சு. அதை பத்தி ஆளுகின்ற கட்சியும் இருக்கு. நான் ஆண்ட கட்சி மறுத்தி இருக்கேன். தயப்பாடு தான் வாங்கிட்டேன். என்ன காசு கொடுத்த திருத்தனம் வாங்கி அக்ரிமெண்ட்ல கையெழுத்தினால எல்லாரும் எனக்கு தான் சொந்தம் வாங்கி வச்சிருக்கேன். ஆக இதனால் இதுக்காக நீங்க அது இது பொதுநலம். இது தமிழன் என்று சொல்லுங்கிற படத்துக்கு நானாக குரல் கொடுத்துக்கிட்டு தான் பொதுநலம். சுயநலமாக எதையுமே பொதுநலம் என்றால் இதுதான் பொதுநலம். அது சுயநலம். சொல்ற புரியுதா? சுயநலமாக நாம் செயல்படுவோம் என்று எல்லோரும் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம. அதாவது பொதுநலமா இதையா சினிமாவை போய் எடுத்துப்பேன். என் பையனை ஒன்றும் சொல்ல 2வது பையன் தான் நினைக்கிறான். அவனே ஒன்றும் சொல்ல நீ எல்லாம் புத்தகம் நீ இருக்கிறண்ட அவன் தான். இப்போ தம்பி அப்படி உயிர் அவனுக்கு சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நிறைய 10 ரூபா போயிட்டு வாங்கன்னு அவங்க அம்மா இந்த வரைக்கும் எனக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அம்மா மதுரையில் இருக்காங்க, இல்லை இங்கே வந்திருக்காங்களோ வேறு 2 இங்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அவ்வளவு தூரம் என்னை கண்ணும் கருத்தோ பாதுகாக்கிறவங்க தான் என்னை சித்திரிக்கும் போது நீங்கள் நம்ம நாட்டையா விட்டுறீங்க. மாடையும் கண்ணும் கருத்துமாக வாடிவாசல் என்பது இவங்களுக்கு என்ன தெரியும்? வாடிவாசல் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்களா? சென்னையில் இருக்கவங்கள பார்க்கலங்கிறக்காக நேற்று போட்டோ எடுத்தேன். வாடிவாசலாம் போட்டோ எடுத்திருக்காங்க எங்கள்கிட்ட. நான் ஈஸியாக எப்படி சொல்றீங்க? என்னையா ஊர் மாடு தானே
மனைவினா ஏண்டா உங்களுக்கும் அந்த ஜாதிக்கு என்ன வித்தியாசம்? மாடுங்களுக்கும் தான் ஒன்றும் இல்லை. அப்போ நீங்களும் அதே தான் நடந்து வரீங்க. அப்படி அந்த இடுக்கில் தான் நான் நடந்து வரணும். அப்போ பார்த்த சார் இளங்கோட சொன்னேன், நீ என்ன சொன்ன, வாடிவாசலை மறைத்து மேடை போட்டுறாம. நம்மளுக்கு கூட்டத்தை பற்றி கவலை இல்லை. கூட்டம் கொஞ்சமாக நஞ்சமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் வருகின்ற நேரத்துக்கு இவங்க எப்போ சொன்னாங்களோ பாரு. ஆனால் கூட்டத்தை பற்றிலாம் வாடிவாசலை மறைத்து நீங்கள் மேடப்படக்கூடாதுன்னு அப்போ பார்த்த சார் இளங்கோவையும் சென்னையிலிருந்து கூட்டு வந்தேன். இங்க இருக்கிறவங்க பார்த்துக்கிறவங்க வச்சு இருந்தாலும் நான் கூட்டு வந்தேன். ஏன் பாலச்சந்திரத்தை நான் சொன்னது மட்டும் இல்லை, இங்க இருக்கவங்களும் கேட்கணுங்கிறதுக்காகத்தான். ஆக இதை ஏன் இது நானே சாதாரண ஒரு 3 மாடு தான் வளர்க்குறேன். 3 மாடு வளர்க்குறக்குள்ளே நான் படுற பாடு. ஒருத்தனை கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா வீட்டில் போட்டு இனிமேல் போனார் எல்லாருமே போடுறேன். அப்படியே நடைபெறுங்கள். பாடி எப்படி இருக்கப்பட்டு நீங்கள் பாருங்கள். மண்ணை குத்தணும், மாட்டு கொம்பு சீவ வேண்டும் இல்லையா? மாடு கொடுப்பாடு உடனே டிவியில் போட்டு அது குத்துறதையே காட்டுறாங்க. குத்துறது பிடிக்கிறது தான் காட்டுறான். டிவிக்காரன் கூட பார்த்தீங்கன்னா மாடு பிடிக்கவும் மாடு தூக்கி குத்தி அணைக்கிற பிடிச்சி உருகுற போட்டா என்ன, குத்தி தூக்கி வந்தாலும் இதே போட்டாருன்னு பயந்துட்டான். அது வழக்கத்துக்காரன் பேல்டா அவனால சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்லிக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம். மக்களே ரொம்ப நேரம் நீங்களும் வெயில ரொம்ப நேரம் கேட்டுக்கொண்டு விடைபெற நன்றி வணக்கம். பேட்டா நீ தீண்ட பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு